ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பத்மாவுக்கு 40 லட்சம் ரூபா பணம் தேவை, ஆனால் பார்வதிக்கு ஊர் மரியாதை தேவை. இதெல்லாம் யோசித்து ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, சமையல்லாம் ஆச்சா அப்படின்னு சொல்லி சிவகாமி ஒரு பக்கம் கேட்க, அந்த இடத்துல சீனுவுக்கு சாப்பாடு கொண்டு போகணுமா இல்லை அவன் வந்து சாப்பிடுவானான்னு சிவகாமி பத்மா கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லைன்னு இங்கே மாயா ஜானகி இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்க, இப்போ தான் கடைக்கு போயிட்டு வரேன், சீனு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்ல, அங்கேயும் போய் அவனை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பத்மா ஒரு பக்கம் கோவப்பட, அவன் இப்போ தான் சின்சியராக உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பத்மா, அவன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லு, எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் 40 லட்சம் ரூபாய் குத்தேக பணத்தை எடுத்துட்டு பாண்டி அப்படின்றவர் சிவாவை பார்க்க வீட்டுக்கு வராரு. அந்த பணத்தையும் சிவா கிட்ட கொடுக்க, சிவா அதை ஜானகி கிட்ட கொடுக்க, அதை தடுத்து நிறுத்துறாங்க பார்வதி. ஸோ ஊர் மரியாதை தான் கிடைக்கல, வீட்டில் எனக்கு பொறுப்பாது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தாங்கிட்டு கொடுக்க சொல்கிறாங்க பார்வதி. ஆனால் சிவா கொடுக்க மறுக்கிறாங்க. அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அண்ணி தான், அம்மாவுக்கு அப்புறம் அண்ணி தான் அந்த குடும்பத்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னும் வேணும் வேணும் அப்படின்றத அவங்க தான் வந்து எல்லாம் பார்த்து செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் அண்ணியும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த பணத்தை வந்து கொடுக்க மறுக்கிறாரு. ஆனால் இதையே ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா ரகுராம் கிட்ட நியாயம் கேட்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு இந்த பொறுப்பும் வேணும் இல்லைன்னு பார்வதி ஒரு பக்கம் மூச்சு விடாமல் பேச, மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னு ரகுராம் ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அந்த இடத்துல கதிரை வந்து பேசுகிறாங்க. அதாவது ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஒருவேளை அந்த கொலையை ஜானகியக்கா தான் பண்ணியிருப்பாங்க போலன்னு சொல்ல, கோவம் வந்து சிவாவும் பார்வதியை அடிக்க பெரிய கலவரமே உண்டாகுது. இதனால பார்வதி கோச்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், நான் பைய எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிக்கிட்டு கிளம்புனா, இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க பத்மா. எப்படின்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை வெளியில் தெரியாமல் சப்போர்ட் பண்ணி பேசிட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா பார்வதி இந்த நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அந்த பணத்தை மாயா கிட்ட கொடுத்தா மாயா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படின்ற ஒரு ஐடியாவில் பத்மா ஒரு பக்கம் இருக்க, ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் பார்வதி பைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி கிளம்ப, ரகுராம் தடுத்து அந்த சாவியை ஜானகி கையாலேயே பார்வதி கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. பார்வதியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சாவியை வந்து வாங்கிக்கிறாங்க. குடும்ப பொறுப்புனா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஜானகி எடுத்து சொல்லி தான் அதை பார்வதி கிட்ட கொடுக்குறாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்து சாவியையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பத்மா அந்த லிங்கத்துக்கு கால் பண்ணி 40 லட்சம் ரூபாய் பணத்தை நான் எப்படி 2 நாளில் பிரட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த பணத்தை சீனுக்கிட்ட கொடுத்துருங்க, இப்படி சீனுக்கிட்ட கொடுத்துட்டா மாயாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம், ஸோ அதுக்கப்புறம் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பிளானை போட, இதெல்லாம் தெரியாத ரகுராமும் ஜானகியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஜானகி ஒரு பக்கம் ரகுராம் கிட்ட இப்படியெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் யார் காரணம், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் அங்கேருந்து போக, அப்படியே சீனை கட் பண்ணால் சீனு செம்ம கோவத்தில் இருக்காரு மாயா மேலே. ஸோ ஜானகி சீனு கிட்டே எவ்வளவோ புரிய வைக்க நினைக்கிறாங்க, ஆனால் சீனு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அந்த குடும்பத்துக்காக அப்படி என்ன இவன் நல்லது பண்ணா எங்க சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னால் மாயா அதை சொல்ல மறுக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. நாளைய எபிசோட் அப்படின்றது என்ன நடக்கும், பார்வதி ஒரு பக்கம் தில்லுமுள்ளான ஆள், அவங்க கையில் இப்போ குடும்பத்தோட பொறுப்பும் போயிருக்கு, பீரோவோட சாவியும் போயிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.